இந்த தானியேல் புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. உன்னை கைவிட்டு ஆனாலும் உருக்கமான இலக்குகளால் சேர்த்துக் கொள்வேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம் இது என்று சொன்னா இந்த தானியேல். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முக்கியமானது, நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் முக்கியமானது. தானியேல் 7வது அதிகாரத்தில் முக்கியமான சத்தியங்கள் எப்படி வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 12வது அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதோ, அதே போல தானியேல் புத்தகத்தில் 7வது அதிகாரம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். அதிலே பல பகுதிகள் அடங்கியிருப்பதினால் நாம் ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் இந்த நாளிலே முடிவு காலத்தின் புறஜாதியார் யார் என்ற ஒரு தலைப்பின் கீழே படிக்க இருக்கிறோம். அதாவது முடிவு காலத்தில், கடைசி காலத்தில், இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய புறஜாதியார் யார் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் படிக்க இருக்கிறோம். அதை படிப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் ஒரு முக்கியமான பாடத்தை படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு பொறுமையை நீர் தந்து, எங்களுடைய கண்களை திறந்து, இதயத்தை திறந்து, எவ்வளவு ஆழமான சத்தியம் தானியேல் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், யோவானின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உங்களுடைய சமூகத்திலே வந்து சேர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே வந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இறுதிகால புறஜாதியார் யார்? இதனுடைய உத்தரவு உங்களுக்கு கடைசியில் தான் தெரியும். ஆனால் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வசனம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய கவனத்தை 100% இதை செலுத்தினால் ஒழிய இதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள இயலாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது மத்தேயு 24வது அதிகார சம்பவத்திலே சீஷர்கள் எல்லாரும் அவரை அழைத்து கொண்டு போய் எருசலேமினுடைய மாட்சிமையை, மகிமையை காண்பித்தார்கள். பிரம்மாண்டமான கட்டிடம், மகிமை நிறைந்த வல்லுநர்களால் செதுக்கப்பட்ட அந்த கட்டடம், சாலமோனால் செய்யப்பட்ட கட்டடம், ஏரோது மன்னனால் எழுப்பின 4 சுவர்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பிரமிப்போடு அவரிடத்திலே விளக்கி காண்பித்தார்கள். அப்பொழுது இயேசு தீர்க்க தரிசன வசனமாக ஒரு வார்த்தை கூறினார். என்னவென்றால், நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் காலம் வரும் என்று அவர்களை அதிர வைக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு சொன்னார். அவர்களால் பேச முடியவில்லை, பொதுவாக இதை கேட்கவும் முடியவில்லை. எப்படி யூதர்களுக்கோ அல்லது இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான, கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தேவாலயம், அதை நாம் இவ்வளவு பிரம்மாண்டமாக, இவ்வளவு மாட்சிமையாக, மகிமையாக இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தை இவருக்கு விளக்கி காண்பித்தால் ஒரு நொடியில் இவர் கொடுக்கிற உத்தரவு என்ன இப்படி இருக்கிறது? ஒரு கல் இராதபடிக்கு, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொல்லுகிறாரே என்று அவர்கள் பிரமித்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் குடும்பமாக 2012வது வருஷத்திலே எருசலேமுக்கு போயிருந்தோம். பிறகு நானும் சில சபையாரும் 2014வது வருஷத்திலும் போய் அந்த பகுதிகளை எல்லாம் பார்த்தோம். பிரம்மாண்டமான கல், ஒரு கல்லுனாலும் பிரம்மாண்டமான கல்.
அது இப்பொழுதும் அது அப்படித்தான் கிடக்கிறது. ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த இடமெல்லாம் இடிக்கப்பட்டு அந்த கல்லெல்லாம் தூக்க முடியாமல் அது ஒரு சரித்திரமாக அங்கே இருக்கிறது. ஆனால் 2 கல்லை மாத்திரம் எடுத்து பத்திரப்படுத்தி இருக்கிறார். அதை நீங்கள் படத்தில் கூட இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். கண்ணாடி பேழைக்குள்ளாக ஒரு கல் அங்கு காட்சிக்காக பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ வரவங்க போறவங்க எல்லாம் இந்த கல்லை பார்த்தும் இந்த கல்லினுடைய எழுத்தை பார்த்தும், இது அடுத்த படத்திலும் இருக்கும். இன்னொரு கல்லு அது வேறு ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. எல்லாம் இதுல என்ன எழுதியிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எங்களுடைய கைடு அல்லது வழிகாட்டி சொன்ன பொழுது. இதுல என்ன எழுதியிருக்கிறது என்றால், இந்த ஆலய பிரகாரங்களில் வருகிற புறஜாதிகள் இந்த ஆலய பிரகாரங்களில் அல்லது இந்த ஆலயம் பக்கம் வரவங்க, அந்த பக்கமே அந்த ஆலய நிழலில் கூட அந்த ஆலய பிரகாரங்களில் அந்த பக்கம் வருகிற புறஜாதியார்களுடைய மரணத்திற்கு ஆலயம் பொறுப்பு அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த புறஜாதிகள் அந்த பக்கம் வந்தாலே கொல்லப்படுவார்கள். எப்படி? ஆட்களால் கல்லெறிந்து கொல்லப்படுவதில்ல, இயற்கையாகவே சபிக்கப்பட்டு இறந்து போய் விடுவார்கள். அப்போ அப்படி ஏற்படக்கூடிய மரணத்திற்கு அந்த புறஜாதிகள் யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேலர்களுடைய ஆலயம் பக்கம் வந்தாலே மரணம் நேரிடும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த புறஜாதிகள் யூதர்களுடைய ஆலயத்திற்கோ அவர்களுடைய தொழுகைக்கான காரியங்களுக்கு பக்கத்திலோ வரவே கூடாது. இப்ப யார் இந்த புறஜாதிகள்? இந்த உலகத்தின் இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த புறஜாதிகள் யார் என்று நாம் கேள்விகளை எழுப்பி கண்டிப்பாக இந்த தானியேல் 7வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது படிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? புறஜாதிகள் அல்லது ஜென்டைல்ஸ் என்றால் என்ன? எபிரேய மொழியிலே கோய் என்று சொல்வார்கள். கோய் அப்படின்னா புறஜாதிகள், அல்லது ஆங்கிலத்திலே ஜென்டைல்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கோய் என்ற இந்த வார்த்தை எபிரேய அல்லது இந்த பழைய ஏற்பாட்டில் முதல் எங்கு வருகிறது என்றால், ஆதியாகமம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் தான் முதலாக வருகிறது. அதை நாம் வாசிப்பது நல்லதாக எனக்கு படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள், அந்த ஜாதிகள் சொன்னா கோய் அல்லது புறஜாதிகள், இந்த இடத்துலதான் முத புறஜாதிகள் என்று வருகிறது. அது தமிழிலே ஜாதிகள் அப்படின்னு இருக்கிறது, எபிரேய மொழியிலே கோய் என்று இருக்கும். அப்போ இதை நம்ம படிக்கும் பொழுது, இவர்களால் புறஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. இது ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல. சரி, நாம் இப்பொழுது அகராதியில் டிக்ஷனரியில ஜென்டைல்ஸ்னா என்ன அல்லது புறஜாதிகள்னா என்ன அப்படின்றத நம்ம படிப்போம் அப்படின்னு சொன்னா, டிக்ஷனரியில புறஜாதிகள் என்றால் என்ன அப்படின்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் நாட்டை சாராதவர்கள் அல்லது இஸ்ரவேலர்களை சாராதவர்கள் எல்லாருமே புறஜாதியார்கள். புரியுதுங்களா? இஸ்ரவேல்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த இஸ்ரவேல் மக்களை சாராதவர்கள் எல்லோரும் புறஜாதிகள் என்று டிக்ஷனரியிலே இருக்கிறது. பிறகு பிக்டோரியல் பைபிள் டிக்ஷனரின்னு ஒண்ணு இருக்குது, பிக்டோரியல் பைபிள் டிக்ஷனரி. அந்த அகராதியில் அல்லது அந்த டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்குன்னா, இஸ்ரவேலருக்கு புறம்பான ஜனங்கள், இஸ்ரவேலர்களுக்கு புறம்பான ஜனங்கள், இஸ்ரவேலர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனுடைய அர்த்தம் இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல 5, 6வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம்
5-6வது வசனத்துல, நீங்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அப்ப அந்த சகல ஜனங்களிலும் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களையும் புறஜாதிகளையும் ஆண்டவர் பிரிக்கிறார். அல்லது இஸ்ரவேலர்களை பிரிச்ச பிற்பாடு மீதம் இருந்த எல்லா ஜனங்களும் புறஜாதியார்கள். அதனால நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இதத்தான் பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது பேதுரு எங்கிருந்து எடுத்து பேசுறாருன்னா, இந்த 10 கற்பனையை தன்னுடைய கரத்தில் கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு அற்புதமான தேர்ந்தெடுத்தல். அப்போ இது முடிஞ்ச உடனே 20வது அதிகாரம் அப்படி ஆரம்பமாகும். அதுல 10 கற்பனை வரும். அதுக்கு முன்னாடி இவரு ஆண்டவர் இந்த 10 கற்பனையாக பரிசுத்தமான இந்த கற்பனையை ஜனங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை சகல ஜனங்களிலும் இருந்து பிரிக்கிறார். அத நீங்க இந்த வசனத்துல பார்க்கலாம். சரி, வேதாகமம் புறஜாதியார்கள்னா என்ன அப்படின்னு சொல்லுது அப்படின்றத நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் அப்படின்னு சொல்லும். புறஜாதியார்கள்னா என்னன்னா ஜனங்கள்னு சொல்லும், நாடுகள்னு சொல்லும், சில இடங்கள்ல கிரேக்கர்கள்னு சொல்லும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு கிரேக்கர்கள் அப்படின்னு கூட சொல்லும். சில இடங்கள்ல ஆங்கில புத்தகத்துல நீங்க பிரத்யேகமா பாத்தீங்கன்னா ஹீதன்ஸ் அப்படின்னு சொல்லும். இப்போ ஆங்கிலத்துல நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறான்னு சொன்னா பீப்புள், நேஷன், கிரீக்ஸ், ஹீதன்ஸ் அப்படின்னு படிக்கலாம். அப்படின்னு பைபிள்ல பல இடங்கள்ல, அப்ப நான் 1, 2ன்னு அப்படி கொடுக்க முடியாது, பல இடங்கள்ல நூத்துக்கணக்கான வசனங்கள்ல புறஜாதியாளை குறித்து இந்த 4 விதத்திலே சொல்லப்படும். அப்போ ஹீதன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதாகம கடவுளை ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் புறஜாதியார்கள். அதான் ஹீதன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாம பேசுறோம். சரி, இது புறஜாதியார்கள் யார் என்றால் இது. சரி, அப்போ யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள்னா யாரு, அல்லது எபிரேயர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னா, எபிரேயர்கள் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கடந்து வந்தவன். அப்ப எபிரேயர்னா யாரு அப்படின்னு சொன்னா கடந்து வந்தவன். நான் ஒரு 4 வசனம் உதாரணமா நான் கொடுக்கிறேன். ஆபிரகாமுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா இந்த ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில், ஆபிரகாம் எங்கன்னா மெசொப்பொத்தாமியில இருந்து வந்தார். அவரு மெசொப்பொத்தாமியா பாபிலோன், ஈராக்ல இருந்து வந்தவர் தான் ஆபிரகாம். ஆனால் எப்ராத்தா நதியை கடந்து வந்தபடியினால் அவருக்கு பேர் என்னன்னா எபிரேயனாகிய ஆபிரகாம் அல்லது ஆபிராம். அப்போ தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அப்போ இது புறஜாதியர்கள். யூதர்கள் அப்படின்னு சொல்றது யாக்கோபனுடைய பிள்ளை, அதுக்கப்புறம் வந்ததுதான் யூதர்கள். இந்த நாட்டுல வாழ்றதுனாலதான் இஸ்ரவேலர்கள். ஆனால் இந்த எபிரேயர்கள் என்ற பதம் ஒரு பரிசுத்தமான முக்கியமான ஒரு பதம், எபிரேயன் என்று. ஏன்னா மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு சொல்லும் பொழுதே எபிரேயர்களுடைய குடும்பத்துலதான் அவரும் குறிப்பிடப்படுறார். புரியுதுங்களா? அப்புறம் ஆபிரகாம் யாரு அப்படின்னு சொன்னா மெசொப்பொத்தாமியன் அல்லது பாபிலோனியன் அல்லது இராக்கி அப்படிலாம் கிடையாது, எபிரேயன் அப்படின்னு அங்க ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, 39வது அதிகாரம் 17வது வசனத்துல யோசேப்பை பத்தி சொல்லும் பொழுது அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன். யாரை பத்தி சொல்றாருன்னா யோசேப்பை பத்தி அங்க சொல்லுது. யோசேப்பை பத்தி. யோசேப்பு எபிரேயன் எப்படி
கடந்து வந்தவன், யோர்தானை கடந்து வந்தவன். அவனை கூட்டிட்டு வராங்க எல்லாரும். யோர்தானை கடந்து, அதனால எபிரேயன். இப்ப எபிரேயன்னா என்ன? புறஜாதினா என்ன? இந்த வேதத்தினுடைய தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், இந்த வேதத்தின் காரியங்களை கடைபிடிக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் புறஜாதிகள். ஆனா இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் அல்லது எபிரேயர்கள் யாருன்னா கடந்து வந்தவர்கள். சரி, இன்னொரு 2 உதாரணத்தை கூட நான் கொடுக்குறேன். யாத்திரையாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களை பத்தி சொல்லும். அவனை நோக்கி, வனாந்திரத்துல எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். எபிரேயருடைய தேவன் யாருன்னு சொன்னா இஸ்ரவேலர்களை குறிச்சு அங்க பேசுறாங்க. அப்ப ஆண்டவரையும் இஸ்ரவேலர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது அப்படின்னு சொன்னா எபிரேயன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. கடைசியா ஒரு வசனம் யோனா புஸ்தகத்துல கூட இருக்குது. யோனா புஸ்தகம், ஏன்னா அவனும் கடந்து வந்தவன். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அப்ப இதெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா எபிரேயன், கடந்து வந்தவன், கடந்து வந்தவன், கடந்து வந்தவன். அப்போ வேதாகமம் 2 பேரை குறிக்குது. ஒருவன் புறஜாதியான், இன்னொருவன் எபிரேயன் அல்லது யூதன் அல்லது இஸ்ரவேலன், ஆபிரகாமுடைய சந்ததி. இதுல கிறிஸ்தவர்கள் எங்கு வராங்க? கிறிஸ்தவர்கள் யாரு? புறஜாதியானா அல்லது இஸ்ரவேலனா? அப்ப நம்ம உடனே சொல்லுவோம், நம்ம எல்லாம் இஸ்ரவேலர். எப்படி இஸ்ரவேலர் அப்படின்னு சொன்னா, நாம் எல்லோரும் தத்து பிள்ளைகள் அல்லது தத்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தத்து எடுக்கப்பட்டவர்கள். புறஜாதியார்கள் வேற, இஸ்ரவேலர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதுக்குள்ள எப்படி வராங்க? பழைய ஏற்பாட்டு முழுவதும் புறஜாதியார்கள், இஸ்ரவேலர்கள், இந்த 2 பேர் தான் வருவாங்க, 2 பேர் தான் வருவாங்க. ஆனா புதிய ஏற்பாடு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு இந்த புறஜாதியார்கள் சில பேர் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், யூதர்களில் சிலர் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கலாம். என்ன வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த துருக்கியில இருக்கிறவங்க மொத கிறிஸ்தவர்கள் என்று வழங்கப்பட்டது அப்படின்ட்டு 16வது அதிகாரம் 11வது வசனம் நினைக்கிறேன் நான் வராங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல பை அடாப்ஷன். நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா பிறப்பில் இஸ்ரவேலர்கள் அல்ல, நம்ம எல்லாம் ஆண்டவர் தத்து எடுத்தார். நம்ம அதை வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரத்துல அது இருக்குது. ரோமர் 8வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனம். இதுல, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அது ஆங்கிலத்துல அடாப்ஷன். ஓகே, அடாப்ஷன். நம்ம எல்லாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனம் முக்கியமான வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். அப்போ என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை இன்னமும் பலமாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது வரைக்கும் அவன் புறஜாதியான். அப்ப இஸ்ரவேலர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, புறஜாதியார்கள் இருக்கிறாங்க. அந்த புறஜாதியார்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வருகிற புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவை பலமாய் ஏற்றுக்கொண்டால் அவனை ஆண்டவர் தத்து எடுக்கிறார்.
அப்படி தத்து எடுக்கும் பொழுது ஆபிரகாமின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கிற அத்தனை சுதந்திரமும் இவர்களுக்கு உண்டாகும். அது என்ன சுதந்திரம்? ஆபிரகாமுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தாரு? ஒரு 2 வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசிக்கும்னா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்ப நம்மெல்லாம் யாருன்னா பெரிய பலத்த ஜாதி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோருக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் நமக்கு சேருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:14 பாருங்களேன். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரை சொந்தம் கொண்டாடுறோம். புதிய ஏற்பாட்டையும் சொந்தம் கொண்டாடுறோம், பழைய ஏற்பாட்டையும் சொந்தம் கொண்டாடுறோம். தோரா அல்லது தோரா என்று சொல்லுகிற 5 ஆகமம், இஸ்ரவேலர்களுடைய வேத புத்தகம், அதையும் நம்ம சொந்தம் படுத்திக்கிறோம். ஏன்? எப்படி? இந்து மத புத்தகத்தை நம்ம புத்தகம்னு எடுத்துக்கிறோமா? இஸ்லாமிய குரானை நம்ம புத்தகம்னு எடுத்துக்கிறோமா? ஏன் யூதர்களுடைய புத்தகத்தை மாத்திரம் தோராவை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறபடினாலே தான் அந்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எங்களுக்கும் அதுல பங்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த புஸ்தகங்களை வாசிக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்படி இருக்க நான் ஒரு வசனத்தை வாசிட்டு இன்னொரு கேள்வி கேட்டு அப்புறம் முடிவுரைக்கு நான் வந்துடுறேன். எபேசியர் 2வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனங்கள், கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால நான் ஏற்கனவே குறைச்சிருக்கிறேன். நீங்க நேரம் இருக்கும் பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் நீங்க அதை கொஞ்சம் வாசித்து பாருங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள், இப்ப யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? புறஜாதிகளிடத்துல பேசுறாரு. அந்த புறஜாதிகள் யாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியர். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும், யார? இஸ்ரவேலர்களையும் நம்மையும், ஒரு காலத்தில் புறஜாதியாக இருந்தவர்கள், ஒரு காலத்துல இந்த ஆலயத்து பக்கம் போனாலே சபிக்கப்பட்டு மரணம் அடையக்கூடிய அந்த புறஜாதியார்கள், செத்து உளுந்தா கூட தூக்குறதுக்கு ஆள் இல்லாம ஆலயம் இதுக்கு பொறுப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கின புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இஸ்ரவேலர்களுக்கு இணையாக அந்த தேவாலயத்திலே பங்குள்ளவர்களாக இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சவரை தகர்த்து, யார் தகர்த்தினது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, 16வது வசனம், பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இது ரொம்ப என்ன சொல்றது, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு காரியம். அது எப்படி நீங்க ஜபத்தோட அதை வாசிக்கிறீங்க அப்படின்றது ஒவ்வொருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசும் பொழுது அது தெரியும். அல்லாமலும் அவர் தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும், உங்கள்னா யாரு? புறஜாதியாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கும்
சமீபமா ஏற்கனவே கடவுளோடு இருந்த அவர்களுக்கும், அது யாரு, இஸ்ரவேலர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். யார்? இயேசு கிறிஸ்து. அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே, இந்த பரிசுத்தவான்கள்னா யார் தெரியுங்களா? யூதர்கள். பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்படின்ட்டு அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தில் புறஜாதியார்களாக இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஒரு புதிய மரியாதையை, ஒரு புதிய கௌரவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பல டாக்குமெண்ட்ரி நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருக்கலாம். இந்த எருசலேம்ல இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியில எல்லாம் 6 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் ஆயிரும். ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எல்லாம் யாரும் விற்கிறதுக்கோ அங்கங்கெல்லாம் போக முடியாது. எல்லா வீடும் அடைக்கப்பட்டிருக்கும். சின்ன விளக்கு மாத்திரம் அதுல எரியும், அதுல பாட்டு சத்தம் கேட்கும். அவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ். அவங்க எப்பயாவது இப்படி வெளியில வரும் பொழுது, ஏதாவது மார்க்கெட்டுக்கு மற்ற நாட்கள்ல வரும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனோ இல்ல யாரோ எதிர்பட்டா உடனே நீங்க அந்த டாக்குமெண்ட்ரியில பார்க்கலாம், கீழே துப்புவாங்க. இல்ல வேற 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 ஆட்கள் அப்படி போனா உடனே நகர்ந்து இப்படி போவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் நேர் எதிரானவர்கள், புறஜாதிகள். இது இன்னும் கொஞ்சம் கௌரவ குறைச்சலா நான் சொல்ல போனா, பன்றிகளுக்கு சமமாக புறஜாதிகளை எண்ணுகிறவர்கள் இவர்கள். அவங்க பக்கத்திலேயோ அவங்க நிழலுக்கோ வந்துட்டா தீட்டு அப்படின்ற மாதிரி என்றவங்க. நீங்க நல்ல சமாரியன் கதையில, அந்த கதைகளை எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், எப்படி ஒரு புறஜாதியை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவு வந்து ரத்தம் சிந்தி அந்த பகையை ஒழித்து, அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸும் நானும் 2 அல்ல 1 ஒரே சரீரமாக ஆண்டவர் மாற்றினார் என்றால், உங்களுக்கு எனக்கு எவ்வளவு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு மரியாதையை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் எனக்கு மரியாதையே கிடையாது. நான் தலைநிமிர்ந்து நடக்கிறேன் என்றால், நான் கௌரவத்தோடு நடக்கிறேன் என்றால், 4 பேரு தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மரியாதை எங்கிருந்து வந்தது என்றால், சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்தது. இந்த புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நம்மளை எல்லாம் ஆண்டவர் தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நாம் பயப்படுவதற்கு, மற்றவர்கள் நம்மை பார்த்து ஒதுங்கி போவதற்கு நாம் புறஜாதிகள் அல்ல. ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்மை ஒப்புரவாக்கி ஒரே சரீரமாக அவர் மாற்றினார். இது எவ்வளவு ஒரு அற்புதம்! அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. நீங்களும் நானும் இதை செய்யக்கூடாது. இஸ்ரவேலர்கள் இதை செய்யக்கூடாது. ஒரு 4 வசனத்தை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல 2 வசனம், புதிய ஏற்பாட்டுல 2 வசனம் வச்சுட்டு ஆதியில நான் கேட்ட கேள்விக்கு நான் விடையளிக்க விரும்புகிறேன். சரி, இஸ்ரவேலரோ அல்லது கிறிஸ்தவர்களோ செய்யக்கூடாத காரியம். சரி, லேவியராகமம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய, இது யாருன்னு சொன்னா புறஜாதியார்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியினால் நான் அவர்களை ஆரோசித்தேன். இந்த இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்துல இருந்து எங்க போறாங்கன்னு சொன்னா கானானுக்கு. ஏன்னா எனக்கும் நிறைய தரம் அந்த கேள்வி இருக்கு. சரி, இவங்க போறாங்கன்னா எதுக்கு இவங்களெல்லாம் துரத்தி விடுறாரு கடவுள்? கானானரையும் எபுசேரையும் எமோரியரையும் இவங்களெல்லாம் நான் துரத்தி விடுவேன்றாரு. எதுக்கு? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் ஏதோ கைவிடப்பட்டவர்களாக இருந்தது அல்ல. ஆண்டவர் அவர்களை நேசித்தார் என்று வேதாகமத்துல சில இடங்களை நமக்கு வாசிக்க முடிகிறது. ஆனால்
அவர்கள் ஆண்டவருடைய வழிகளிலே நடவாதபடியினால் நான் அவர்களை அரோசித்தேன். அப்படின்னா என்ன? வெறுத்தேன். அதனால நீங்க அங்க போகும் பொழுது அவர்களுடைய வழிபாடுகளில் வொர்ஷிப், நல்லா கவனிச்சுங்க, ஜனத்தினுடைய வழிபாடுகளில் அவங்க தெய்வமோ அவங்களுடைய காரியங்களோ அவங்க பலியிடுகிற மாதிரியோ செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள், யாரு? புறஜாதிகள், அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். இது இஸ்ரவேலர்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா காலப்போக்குல செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சூரியனை வணங்க ஆரம்பித்தார்கள். தேவாலயத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு சூரியனை நமஸ்கரித்தார். தமூசுக்காக அழுதார்கள் அப்படின்லாம் சொல்லுது. இத நான் சொல்லும் பொழுது ஒரு ஞாபகத்துக்கு வருது. சம்ஸ்வர்டுல ஒரு 2 குடும்பம், நம்ம சபை அங்கத்தினர்கள் அல்ல, வேற ஆட்கள். அவங்க இந்த நாட்டுக்கு, இங்கிலாந்துக்கு அந்த சட்டத்தின் பிரகாரம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. பிஆருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சில காலங்கள் இருக்குது. அந்த காலங்கள் முடிச்ச உடனே அவங்க குடி உரிமைக்கு, சிட்டிசன்ஷிப், அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிடைச்சு நீங்க சம்ஸ்வர்ட் கவுன்சில்ல போய் அவங்க ஒரு இது எடுப்பாங்க. நீங்க அது மேல கைய வச்சு அந்த வாக்கு நீங்க கொடுக்கணும். அந்த வாக்கு கொடுத்துட்டா உடனே அவங்க என்ன செய்வாங்க, கையெழுத்து போட்டு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் உங்க கைக்கு வந்துடும். நீங்க குடி உரிமை, சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. உடனே அந்த நாளுக்காக காத்திருந்தாங்க. கரெக்டா அப்ளிகேஷன்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி அதே மாதிரி டேட்டு. அப்ப இந்த 2 குடும்பமும் முழுசா நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் போறாங்க. இது பாருங்க, நாங்க இந்த சம்ஸ்வர்ட்ல வந்தவங்கல ஏறக்குறைய முதல்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நண்பர்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, கூட்டு போய் அந்த காட்சியை பாக்குறது. உடனே இவங்க இதுல கை வச்சு நாங்க இப்படி செய்வோம் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உடனே கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு டப்பால ஏதோ பரிசு மாதிரி அவங்க கொடுப்பாங்க பொதுவா. அதையும் வாங்கிட்டு வரும் பொழுது நேரா எங்க போனாங்க அப்படின்றதுதான் அவரு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், இப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது இந்த வசனம் அப்படியே அதுக்கு சாரும். இப்ப இவங்க முதல்ல எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் எங்க போனாங்க தெரியுங்களா? பன்றி இறைச்சி சாப்பிட போனாங்களாம், போர்க்கு சாசேஜ். ஏன்னா இப்ப நம்ம பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆயிட்டோம், இந்த நாகரிகத்துக்கு நம்ம மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்க போனாங்கன்னா போய் சாசேஜ், ஹாட் டாக் இதெல்லாம் வாங்கி முதல்ல சாப்பிட்டாங்களாம். இப்ப நான் பார்த்தேன், ஆண்டவர் சும்மாவா சொன்னாரு? நீ ஊருக்கு போகும் பொழுது, அந்த நாட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் செய்யற காரியங்களின்படி நீ செய்யாமல், அப்ப இந்த இஸ்ரவேலர்களோ அல்லது புறஜாதிகளிடத்திலிருந்து தத்தெடுத்ததினால் வந்த கிறிஸ்தவர்களோ இந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 3, 4, 5வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 3ல இருந்து 5. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம், இத பாருங்க ரொம்ப நேரடியா சொல்றார் பேதுரு, சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். புரியுதுங்களா? இந்த வரியை நல்லா கவனிச்சீங்க. நான் அடுத்தது நான் முடிவு காலத்தின் புறஜாதியார்கள் யார் அப்படின்ற பதிலுக்கு இந்த வசனமும் இந்த வார்த்தையும் கொஞ்சம் உதவும். நல்லா கவனிச்சீங்க. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். எப்படியெல்லாம் பேதுரு அழகா எழுதுறாரு பாருங்க.
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு. இன்னொரு வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதியார்கள், பரிசுத்த பவுலும் இத பயன்படுத்துறார் பாருங்க. எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி, அப்படின்னா ஏற்கனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, ரொம்ப ஆபத்தான வார்த்தை அவர் பயன்படுத்துறது, ரொம்ப ஆபத்தான வார்த்தை. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது சகிக்க முடியாத ஒரு வார்த்தை. அவர் அவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்துறார். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து அப்படின்ட்டு வரும். சரி, அப்போ இவ்வளத்தையும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த கடைசி காலத்தில் பவுல் எழுதினாரு, ஆமா 2000 வருஷம் ஆயிப்போச்சு. பேதுரு எழுதினாரு, ஆமா 2000 வருஷம் ஆயிருச்சு. இப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த புறஜாதியார்கள் யார்? இஸ்லாமியர்களா? இந்துக்களா? யார் புறஜாதி? ஒரு முக்கியமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 7வது அதிகாரத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இதையே பாஸ்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, முக்கியமான வசனம் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தை நீங்க எடுத்துங்க. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம், இதுதான் முக்கியமான கோல்டன் டெக்ஸ்ட். இந்த இதுல 11வது அதிகாரம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல கடைசி கால புறஜாதியார்கள் யார் அப்படின்னு அதுல போட்டிருக்கும். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆனா அடுத்த வசனம் ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள், யார் அவர்கள்? புறஜாதியார்கள். அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இந்த கடைசி லைன் ரொம்ப ரொம்ப மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். அது மாதிரி ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு, அடியில கோடு போட்டுக்கணும், புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. ஏன்? பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். அப்போ அவர்கள்னா யாருன்னா புறஜாதியார்கள். 42 மாதம் அளவும் அப்படின்னா இது எங்க இருக்குது? கடன்னு உங்க மைண்ட் ஓடும். இப்போ நான் வாசிக்கிறேன். தானியேல் 7வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களிலே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. 11வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்குது? 42 மாதங்களா அது மிதிக்குமா? எது? புறஜாதியார்கள். அவர்கள் மிதிப்பாங்க. எவ்வளவு காலம்? 42. இது அப்போ அதுக்கு தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை, எது? அது யாரு மிதிச்சது?
மிதிச்சது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமா இருந்து அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. சரி, இப்போ இதே வசனத்தை வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். இது இன்றைக்கு நாம் வாசிக்கிற கடைசி வசனம். இதுல உங்களுக்கு பதில் இந்த 3 வசனங்களை கிடைச்சிடும். இந்த கடைசி காலத்தில் புறஜாதியார்கள் யார்? பரிசுத்தமான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த இந்த புறஜாதியார்கள் கடைசி காலத்தில் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இதே 7வது அதிகாரத்துல படிச்சோம். அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப நீங்க 11வது அதிகாரத்தையும் தானியேல் 7வது அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தையும் நீங்க இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யார்? முடிவு காலத்தின் புறஜாதிகள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தை, அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷக்காரர் மேலும், ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு காலம்? 42 மாதம். சிஸ்டர், அந்த தயவுசெய்து அந்த 11வது அதிகாரத்தை திருப்பி இது பண்ணுங்க. நான் அதை வாசிக்கிறேன். 11வது அதிகாரம் 2வது வசனத்தை இப்ப பாருங்க. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் அந்த கல்லு போட்டிருக்குது. இந்த ஆலய பிரகாரத்துல யாராவது வந்தா, புறஜாதிகள் வந்தா, அவர்களுடைய மரணத்திற்கு இந்த ஆலயம் பொறுப்பல்ல. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள், புறஜாதியார்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். எது மிதிச்சது? 7வது அதிகாரம் 7வது வசனம் தானியேல்ல நீங்க படிக்கலாம். அந்த சின்ன கொம்பு, சின்ன கொம்பு. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. எவ்வளவு காலம்? 42 மாதம். அன்புள்ள ஆண்டவரே, நடுநடுங்க வைக்கும் இந்த முடிவுரை எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக அது பதிய வேண்டும். அவர்கள் செய்கிற பிரகாரம், அவர்கள் நடக்கிற பிரகாரம், அவர்கள் தொழுகை செய்கிற பிரகாரம், அவருடைய வழிகளின்படி எங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு ரத்தம் சிந்தி எங்களை தத்து எடுத்துக் கொண்டபடியினாலே அதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக, ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி புறஜாதிகர்களாக சுற்றித் திரிந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் பயப்படும்படியான ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலே உம்முடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தள்ளும். இந்த நல்ல செய்தியை மீண்டும் ஒரு முறை கூட நாங்கள் ஜபத்தோடு தியானித்து எந்த அளவுக்கு உம் பக்கத்திலே எப்பொழுதும் இருக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.